6 மணி அதிகாலை 6 மணி. அப்போ எத்தனை மணிப்பா? கூட குறைச்சிதான் இருக்கு, கூட தான் இருக்குப்பா. வெள்ளனே எந்திரிச்சு சீமாப்பா எனக்கு வெங்காயம் உரிச்சு கொடுத்துருக்காரு. நான் வந்து பாருங்க பனியாரம் சுட்டுக்கிட்டு இருக்கேன். உங்ககிட்ட சோறு வேகுது. எங்கள் அம்மா சோறு வடிக்கிறதுக்கு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு இருக்கு. காலையிலே எழுந்துச்சு மாவெல்லாம் பிணைஞ்சிட்டோம். மாவு பிணைஞ்சி சீட்டு ரெடி. ஏமா அந்த சீட்டை மட்டும் காட்டிக்கிறவா? ஏமாய் சமோசா சீட்டை காட்டிக்கிறவான்னு கேட்டேன். ஆத்தா காட்ட விடாது. காட்டினா சண்டைக்கு வரும். கட் பண்ணதுக்கப்புறம் குடன்னு குடையும். என்னென்று குடையும் எனக்கே தெரியாது. தாம்பழம் என்ன சோறு பிடிக்கிற தாம்பழம் எங்கேயோ வச்சு சோத்து பண்ணைய தாம்பழம் ஏன்ட்டுக்க வெங்காயத்தை உரிச்சுக்கிட்டு இருக்காரு. வெங்காயத்தை உரிச்சு வச்சுட்டாரு. இப்போ வெள்ளைப்பூடு உரிக்கிறாரு சீமா அப்போ மாதிரி எல்லோரும் உதவி பண்ணுங்க. இந்த தானம்மா இருக்குது. ஏமா அப்படி கண்டுது என் போச்சு. அதுக்கெலாம் இருந்தா நான் பனியாரம் ஊற்றுறேன்ல, அதனால் கொஞ்சம் நேரமாக ஊற்றுக்குங்க. எங்கள் வீட்டுக்காருக்கு கல்லில் அரைச்சி பனியாரம் சுட்டேங்கன்றேன். அவர் சொல்கிறாரு எங்கள் அம்மா விறகடுப்பில் சுடும், அதே மாதிரி சுட்டுருந்தா நல்லாயிருக்கும். என்னை கொஞ்சம் விட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், கேஸு எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு பழைய ரேஞ்சு கொண்டு போயிடுவார்னு நினைக்கிறேன். கேட்டால் டேஸ்ட்டுன்னு இருக்குருவார். ஐயோ பனியாரம் பூரா கீழே விழுகுதே. என்ன சபா அந்த ஏம்மா சின்ன கடிக்குங்கம்மா, அதுனா குத்தும். எங்கள் வீட்டு பனியாரம் எப்படி இருக்கு? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யாருக்கு பனியாரம் பிடிக்குமோ அவங்கெல்லாம் லைக் பண்ணுங்கள். சீமாப்பா லைக் பண்ண சொல்லி லைக் கேளுங்க. நீங்கள் கேட்டால் நல்லா லைக் எல்லோரும் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்தாம்மா ஏம்மா நீ சாப்பிடுமா பனியாரத்தை?